வந்த ராசாவே கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு வளமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அருள் துணை வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நாம் தயார் செய்கின்ற போது ஆண்டவரோடு பயணம் செய்யவும் நாம் நம்மை தயார் செய்த வேண்டும். கொண்டாட்டம் என்பது ஏதோ பெயரளவில் இல்லாமல் உள்ளத்தளவிலே உணர்விலே இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வோம் என்ற சிந்தனையுதான் நமக்கு மேலோங்கி நிற்க வேண்டும். இந்த பிறப்பு விழா கொண்டாட்டம் என்பது இன்னும் நமக்கு பொறுப்புணர்வை, கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற விழாவாக இருக்க வேண்டும். அந்த ஆழம் என்பது எதிலே வெளிப்பட வேண்டுமென்றால் நமது பிறர் அன்பிலே, பிறருக்கான பணிகளிலே, சமூகத்தை உற்று நோக்குகிற போது மேம்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். அந்த நிலையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்பவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவராக்குவீராக. உம்மோடும் தூயாவியருடன் இந்த ஆட்சி செய்கின்றோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 45, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய மற்றும் 18 மற்றும் 21 முதல் 25 முடிய. ஆண்டவர் கூறுவதாவது: நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னை அன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரோ, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதிநிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்து என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85, பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். அவருக்கு
அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தேழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளோர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய வாசகங்களை ஒப்பிடுகிற போது ஆண்டவருடைய பிறப்பிற்கு நாம் மிக அருகிலே இருக்கிறோம். எப்படி மிக அருகிலே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிற போது, படைப்பு அனைத்தையும் கடவுள் தன்னகத்தே கொண்டிருக்கிறார். அந்த படைப்புகள் கடவுளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும் என்று இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பாடுகிறோம். வானங்கள் பனிமழை என, பனிமழை மழை பெஞ்சா சடன் அடிச்சு விட்டுரும், ஆனால் பனிமழை என்ன பண்ணாது, விடாது. பனி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட பனி பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் வெயில் அடிக்கிறதுனால பனி தெரியலை. பனி நிறுத்தவே நிறுத்தாது. மழை கொஞ்ச நேரம் கொட்டும், அதை நிறுத்திடும். எப்படி இந்த பனிமழை வானிலிருந்து விழுந்து கொண்டே இருக்கிறதோ அந்த தன்மை சில நேரங்களில் உணரப்படும், சில நேரங்களில் உணரப்படாது. அதே போல் கடவுள் உங்களுக்கு எனக்கும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது எத்தகையான வெற்றி என்று பார்க்கிற போது இந்த நாளினுடைய நற்செய்தியில் அருமையாக சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இருவரை அனுப்புகிறார். யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட. ஏன் அப்படின்னா, யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருப்பது போல அங்கு இறைவாக்கினர்கள் என்று சொல்லி கொண்டிருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், போலி இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எதையோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இயேசு இருந்து விடப் போகிறாரோ என்று நினைத்து அவர் தன்னுடைய சீடர்களை அவரிடம் அனுப்புகிறார். அனுப்பி பார்க்கின்ற போது கேட்கப்படுகிறது ஒன்று, வர இருக்கிறவர் நீதாமா. நாங்கள்லாம் காலங்காலமாக வருடமாக யாருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோமோ அவர் நீதாமா, நீனா, இல்லை வேறு யாருக்காவது நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்கப்படுகிறது. கேட்கப்படுகிற போது அருமையான பதிலை சொல்கிறார் ஆண்டவர். இதே பகுதி இன்னொரு இடத்துல நாம் பார்க்கோம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்திலையும் பார்ப்போம். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறது, அந்த உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவுங்கள்னு சொல்லிட்டு பின்வரும் நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த நிகழ்வை தான் ஆண்டவர் இன்றும் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்கிறாரு, பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளும் விரட்டப்படுகின்றன, பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்து போனவங்க உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள். இதையெல்லாம் விட்டு ஒருபடி மேலே போய் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்படியே அந்த சீடர்கள்ட்ட இயேசு சொல்லிட்டு, நீங்கள் கண்டவற்றை, பேய் ஓட்டதை பார்த்துருக்குறீங்க, நோயை குணப்படுத்துறதை பார்த்துருக்குறீங்க, பிணிகளை நீக்கியதை பார்த்துருக்குறீங்க, அதனால் நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் நீங்கள் போய் யோவானிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். யோவானிடம் சொல்லப்படுகிற போது இந்த செய்தி யோவானுக்கு தெளிவாக புரியும். இவரை தான் காலம் காலமாக எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம் என்று. அப்படிதான் நீங்களும் நானும் கடவுளுடைய ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்காக காத்திருக்கிறோம். சோகமாக இல்லை, கண்ணீரோடு இல்லை, ஆனால் மகிழ்ச்சியோடு. நாம் இந்த திருவருகை காலத்தை தொடங்குகிற போது இருந்த அனுபவத்தோடு அல்ல,
அந்த அனுபவமானது நம்ம இன்னும் ஆண்டவருடைய அந்த பிறப்பு விழாவினுடைய கொண்டாட்டத்திற்கு நெருக்கத்தில் கொண்டு போய் செல்லுகிறது. திருவருகை காலம் தொடங்குகிற அந்த முதல் ஞாயிறில் ஸ்டாரெல்லாம் தொங்க போட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நாம் முன்னின்று செய்து கொண்டிருப்போம். கிரிப் செய்திருப்போம், குடில் செய்திருப்போம், ஸ்டாரு நட்சத்திரங்கள் கட்டி தொங்க விட்டுருப்போம், கார்ட்ஸ் மெசேஜ் எழுதுவதற்கு அந்த வாழ்த்து அட்டைகள் தயார் செய்திருப்போம். இப்படி ஒவ்வொன்றாக கேரல்ஸ், ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை அறிவிக்கின்ற பாடகர் குழுவினோடு பங்கு தந்தை என்னுடைய வீடுகளை சந்தித்து மந்திரித்திருப்பார். இப்படி ஒவ்வொன்றாக தயார் செய்திருக்கலாம். புதிய ஆடைகள் வாங்கியிருக்கலாம். இப்படி அடுத்த வாரத்தில் வரப்போகிற அந்த விழாவுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே எதற்கான அறிகுறி என்று பார்க்கிற போது, கிறிஸ்மஸ் விழாவினுடைய மகிழ்ச்சியை நான் கொண்டிருக்கிறேன், அதை பிறருக்கு அறிவிக்கப் போகிறேன், அவ்வளவுதான். இடையர்களுக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது வானதூதரால். வானதூதர் முதலிலே அறிந்து கொள்ளுகிறாள். ஆண்டவருடைய பிறப்பு வானதூதர்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அறிந்து கொண்டதை அங்கிருக்கிற ஏழைகளுக்கு அறிவிக்கிறார்கள். அதனால் இங்கே ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி என்று சொன்னால் யார் அப்படின்னு தான் கேள்வி. அது ஆண்டவர். அந்த நல்ல செய்தி தான் மனிதனாக, வார்த்தையாக இருந்த அந்த மனிதனாக பிறக்கிறார். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம். நம்முடைய குடிகொள்ளப் போகிற அந்த வார்த்தையானவருடைய பிறப்பிற்காக நாம் தயார் செய்து கொண்டே இருக்கிறோம். உங்களை போல, என்னை போல, உடலோடு, உணர்வோடு, உயிரோடு பிறரை நேசிக்கின்ற மனிதராக கடவுள் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் பார்க்கக்கூடிய மனிதராக, நம்ம கூட தோள் மேலே கை போட்டு நடக்குகிற, நம்ம கரங்களை பற்றி பிடிப்பவராக பிறக்கப் போகிறார். அந்த பிறக்கின்ற பாலன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உனதன்றோ. இன்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மரணிகளின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறித்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் முன்னறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்த மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திராவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜபிக்கிற அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்கந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திருத்தூதர்களுக்கும் அழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறி திருவிருந்து கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் ஆவியாரால் தூண்ட பெற்று வர இருக்கும் அது கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக முடிகிற நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. தந்தையின் துணை வந்து பாடினோம், தந்தையின் துணை வந்து பாடினோம். முந்தன் மைந்தர் சொந்தம் என்று காத்திடாய், முந்தன் மைந்தர் சொந்தம் என்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய், அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.